வணக்கம் மக்களே. இந்த வீடியோ குறிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்ட அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாத்துக்கும் அவர்களை கவனிக்கிற பிள்ளைகளாகவும் வயசு ஆக ஆக உடம்பு மெதுவாக மாறும். சில பழக்கங்கள் இளம் வயதில் பாதிக்காமல் இருந்தாலும் 60 வயதுக்கு மேலே போனால் அதே பழக்கங்கள் பெரிய பிரச்சனையாக ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் மூத்த குடிமக்கள், அதாவது 60 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் செய்யக்கூடாத தவறுகளை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அதிகமாக சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்னென்னா தூக்கமின்மை, உடல் சோர்வு, மூட்டு வலி, மலச்சிக்கல். ஸோ மலச்சிக்கல் அப்படின்னா செரிமான பிரச்சனையால் மலச்சிக்கல் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சர்க்கரை, ஸோ ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது, ரத்த சர்க்கரை அளவு குறைவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள். ரத்த அழுத்தம், ஸோ ரத்த அழுத்த நோய் குறிப்பாக சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஏற்படலாம். ஸோ மறதி நோய், மூத்தவர்களுக்கு அதாவது வயது ஆக ஆக மறதி அப்படின்றது ஏற்படுவது காமனாக இருந்தாலும் அது ரொம்ப சீக்கிரமாக ஏற்பட்டுடுச்சுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? ஸோ மன அழுத்தம், தனிமை உணர்வு. ஸோ தனிமை உணர்வு அப்படின்றது கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு சீக்கிரமாக ஏற்படும். இதெல்லாம் வயசு காரணமாக வருது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே பார்த்தா இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் சில தவறான தினசரி பழக்கங்கள் தான். அதை நாம் எப்படி மாற்றணும், எப்படி மாற்றினா அது நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும், இந்த மாதிரியான தகவல்களை பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பெரியவர்கள் இரவு சீக்கிரமாக படுக்க போனாலும் தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க. டிவி, மொபைல், தேவையில்லாத யோசனைகள். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன, இரவு தாமதமாக தூங்குவது. தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு தூங்காமல் இருப்பதே ஒரு பிரச்சனை தான். அது அவர்களுக்கு உடலை கெடுக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ சீக்கிரமாக தூங்கணுங்க. டிவி, மொபைல், தேவையில்லாத யோசனை, கவலைகள் இதெல்லாம் தூக்கத்தை கெடுக்குது. இரவு தாமதமாக தூங்குகிற பழக்கம் இருந்தால் உடம்பு சரியாக ரிப்பேர் ஆகாது. மூளை சோர்வடையும், நினைவாற்றல் குறையும், ரத்த அழுத்தம். ஸோ உடலில் ரத்த அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொடர்ந்து தூக்கம் சரியில்லைனா சர்க்கரை, இதய நோய், மன அழுத்தம் அதிகமாகும். ஸோ பெரியவர்களுக்கு தூக்கம் ஒரு மருந்து மாதிரி. அதை இழந்துட்டா உடல் மெதுவாக சிதறும். ஸோ கண்டிப்பாக தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கமின்மை போன்ற பிரச்சனையால் வரவங்க உடல் அப்படின்றது பாதிக்கப்படும். ஸோ தூக்கமின்மை அப்படின்ற ஒரு வியாதியை குறை பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ஸோ தூக்கமின்மை அப்படின்னு சொல்கிறவங்களும். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா காலையில் தண்ணீர் குடிப்பை மறப்பது. ஸோ காலையில் எழுந்ததும் தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது இன்னொரு பெரிய தவறுங்க. இரவு முழுக்க உடம்பு தண்ணீர் இழந்த நிலையில் இருக்கும். காலையில் தண்ணீர் குடிக்கல அப்படின்னா ரத்தம் கெட்டியாகும், மலச்சிக்கல் பிரச்சனைகள் வரும். ஸோ சிறுநீரக பாதிப்படைவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். மூளை சரியாக வேலை செய்யாது, உடல் சோர்வு அப்படின்றது அதிகரிக்கும். குறிப்பாக 60 வயதிற்கு மேலே இருப்பவர்கள் காலையில் தண்ணீர் குடிக்கல அப்படின்னா நாள் முழுக்க உடம்பு கனமாகவும், ஸோ எனர்ஜியே இல்லாமல் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. எனவே அவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறுல இதுவும் கண்டிப்பாக ஒன்று. ஸோ காலை எழுந்த உடனே நீங்கள் சுடு தண்ணீரோ அப்படி இல்லைனா நார்மலாக ஒரு வாட்டரோ காலையில் எழுந்த உடனே 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த விஷயம், வேகமாக சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம். ஸோ பல பெரியவர்கள் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பிடுவாங்க. ஸோ நன்றாக மென்று சாப்பிடாமல் இருந்தால் செரிமானம் சரியாக நடக்காது. ஸோ இதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னால் வயிற்று புண், வாயு தொல்லை, அமிலம், மார்பு எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வரும். ஸோ வேகமாக சாப்பிடும்போது என்ன ஆகும்னா மூளைக்கு நிறைவான சிக்னல் போகாது. அதனால் தேவைக்கு மேல் சாப்பிடுவோம். இது உடல் எடையையும் சர்க்கரையையும் அதிகரிக்க காரணமாயிடும். ஸோ இந்த ஒரு தவறை கூட பண்ணக்கூடாது. எப்போதுமே உணவு சாப்பிடும்போது பொறுமையாகவும் நம்ம மெதுவாக சாப்பிட்டா மட்டும்தான் அந்த செரிமான மண்டலமும் நல்லா வேலை செஞ்சு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது எதையுமே நல்லா சாப்பிடாம அப்படியே சாப்பிட்டோம்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், குறிப்பாக பெரியவர்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள். ஸோ இப்போ வயசாயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நடக்கிறத குறைச்சிக்கிறாங்க. இது மிகப்பெரிய தவறுங்க. தினமும் சிறிது நேரம் நடக்கல அப்படின்னா
மூட்டு உறுதி குறைஞ்சிரும், தசைகள் பலவீனமாகும், இரத்த ஓட்டம் குறையும். ஸோ நடப்பது அப்படின்றது ஒரு எளிய மருந்து. ஸோ பெரியவர்கள் சும்மாவே இருக்காமல் ஒரு கொஞ்சம் தூரம் நடப்பது, ஒரு 10லேருந்து 15 நிமிடங்கள் நடைப்பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த நடைப்பயிற்சினால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இதயத்தை வலுப்படுத்தலாம், சர்க்கரையை கட்டுப்படுத்தும். ஸோ அது மட்டும் கிடையாது, மன அழுத்தத்தை குறைக்கும், தூக்கத்தை மேம்படுத்தும். நடக்கிற பழக்கம் இல்லாத பெரியவர்கள் மெதுவாக உடல் இயக்கத்தை இழக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் நம்ம பண்ணணும் கூடுதலாக. ஸோ பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்றது ஒன்று இருக்குது, எண்ணெய் உணவுகளை முற்றிலும் நிறுத்துவது. ஸோ அது மட்டும் கிடையாது, அதனால் நிறைய பாதிப்புகளும் ஏற்படுது. பல பெரியவர்கள் எண்ணெயெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு நினச்சி முற்றிலும் நிறுத்திடுவாங்க. உண்மையாலுமே எண்ணெய் தேவையில்லையா? இல்லை நல்ல கொழுப்புகள் உடலுக்கு அவசியம். ஸோ எண்ணெய் இல்லாத உணவு இருந்தால் மூட்டு வலி அதிகரிக்கும், சருமம் உலர்ந்து போகும், உடல் சத்து குறையும். பிரச்சனைகள் எண்ணெய் கிடையாது, அளவுக்கு மீறிய எண்ணெய் தான் நம்மளுடைய உடலை கெடுக்கும். ஸோ சரியான அளவில் நல்லெண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துவது நல்லது. அதுக்கப்புறம் வெள்ளை சர்க்கரை. ஸோ வெள்ளை சர்க்கரை பெரியவர்களுக்கு மிகவும் ஆபத்தானதுங்க. இது இரத்த சர்க்கரையை திடீர்னு உயர்த்தும், உடலில் அலர்ஜியை அதிகரிக்கும். ஸோ இதனால் மூட்டு வலி, எடை அதிகரிப்பு, இதய நோய் அபாயம் இதெல்லாம் அதிகரிக்கும். தொடர்ந்து வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கொண்டால் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்க சர்க்கரையை கட்டுப்படுத்தாமல் இருந்தால் மருந்து அளவு பார்த்திங்கன்னா அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுரும். ஸோ ஒரே இடத்துல நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது பெரியவர்களுக்கு மிகவும் ஆபத்தான பழக்கம். இதனால் இரத்த ஓட்டம் குறையும், கால்கள் வீக்கம் அடைஞ்சிரும், முதுகு வலி, கழுத்து வலி இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். குடல் இயக்கம் மந்தமாகி மலச்சிக்கல் பிரச்சனை கூட அதிகரிக்கும். ஸோ தொடர்ந்து உட்கார்ந்தே இருந்தால் உடல் இயக்கம் குறைந்து தன்னம்பிக்கை கூட குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த எல்லா தவறான பழக்கங்களும் பெரியவர்களுடைய மனநிலத்தையே பாதிக்குது. ஸோ எரிச்சல், கோபம், கவலை, தனிமை உணர்வு இதெல்லாம் ரொம்ப அதிகரிச்சிடும். உடல் சரியாக இல்லாத போது மனமும் பாதிக்கப்படும். ஸோ மனம் பாதிக்கப்படும் போது உடலுக்கு பாதிப்பு கூட. இந்த சில விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. சரியான நேரத்தில் தூக்கம், காலையில் தண்ணீர் குடிப்பது, மெதுவாக சாப்பிட்றது, தினசரி சிறிது நேரம் நடப்பது, அளவுடன் உணவுகளை எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன பழக்கங்கள் தான் 60 வயதிற்கு மேல் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை இனிமையாக்கும். ஸோ வயசு ஒரு தடை கிடையாது, பழக்கம் தான் தடையாக இருக்குதுங்க. எனவே 60 வயதிற்கு மேற்பட்ட வாழ்க்கை முடிவெல்லாம் அது ஒரு புதிய கட்டம். இந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறது ஒவ்வொருத்தங்களுடைய கடமையாக இருக்குது. எனவே மக்களே, ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.